வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். இன்றைக்கி திருநெல்வேலி டோனாவூர் சந்தோஷ் வித்யாலயா ஸ்கூலில் இருந்து பசங்கள்லாம் கொச்சினுக்கு டூருக்கு வராங்க. திருநெல்வேலியிலேருந்து வர்றவங்களுக்கு திருநெல்வேலி ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி நம்ம கொச்சினில் பண்ண போகிறோம். இது நாங்கள் பண்ண போகிறோன்னு தெரிஞ்ச உடனே எங்கள் பக்கத்து வீட்டு நெய்பர் அங்கிள் வந்து இதுக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ. அப்புறம் இது பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி பல்க் குவான்டிட்டி வந்து நாங்கள் கமர்ஷியலாக பண்ணுறதில்ல. சர்ச் ஃபங்க்ஷன் இல்லைனா ப்ரேயர் மீட்டிங் இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பல்க் குவான்டிட்டி பண்ணுவோம். அதை வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கிற விஷயம் நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் பர்சனலாக என்ன கற்றுக்கிட்டேன்னா, இந்த பசங்களுக்கு அங்கே சர்வ் பண்ண போகும்போது நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நல்ல டிசிப்ளினாக இருந்தாங்க. இப்போ நான் வந்தது வந்து 10th 11th 12th படிக்கிற பசங்க. இது எல்லாருமே வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்க தான். இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளோ டிசிப்ளின்டாக டீச்சர்ஸ் சொல்கிறத நல்லா கேட்டு ஒபே பண்ணினாங்க. அந்த டிசிப்ளினை நம்மளும் ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் அதை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம 70 பேருக்கு அருமையான திருநெல்வேலி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நம்ம இன்றைக்கி 8 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். அதனால் 2 லிட்டர் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிடுவோம். 1 கிலோவுக்கு 250 ml கணக்கு வச்சு இதில் கொஞ்சம் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கிடுவோம். இது வந்து முழுசாக சேர்க்க போகிறோம். மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம மெயினாக அரைக்க தான் செய்வோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரியாணி இலை, ஒரு 4-5 ஸ்டார் அனீஸ், அப்புறம் கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் 10 அவ்வளோதான் சேர்க்குறோம். இப்போ நம்ம இது கூட ஒரு இலை சேர்க்க போகிறோம். இது என்னென்னா ரம்பா இலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலை இதை வந்து பிரியாணி சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும். இதை நம்ம முதல்ல கொஞ்சம் சேர்க்கணும், அதுக்கப்புறம் கடைசி நம்ம கொஞ்சம் சேர்க்கணும். இது சேர்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். 3 கிலோ 200 கிராம், 3.25 கிலோ வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ சேர்த்துருவோம். முதல்ல நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு ஒரு 5 பச்சை மிளகாய், அந்த கணக்கில் ஒரு 40 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துருவோம். உப்பு ஒரு கையளவு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போதைக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் சேர்ப்போம். சிக்கன் போடும்போது கொஞ்சம் சேர்ப்போம், ரைஸ் போடும்போது கொஞ்சம் சேர்ப்போம். அதனால் எல்லா உப்பையும் எப்பயுமே போட்டுற வேண்டாம். இந்த டைமில் ரைஸை நல்லா 2 தடவை கழுவி ஊற வச்சுருங்க. சீரக சம்பா ரைஸு 8 கிலோ ரைஸ். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூடு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 100 கிராம். அப்போது 800 கிராம் இஞ்சி, 800 கிராம் பூடு அரைச்சி வச்சுருக்கோம், சேர்த்துருவோம். கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் நம்ம லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் வத்தப்பொடி சேர்த்துடலாம். 80 கிராம் வத்தப்பொடி நம்ம சேர்த்துருவோம். வத்தப்பொடி இதில் சேர்க்கும்போது நல்ல ஒரு கலர் வரும். நம்ம தக்காளி சேர்த்துலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்ல நாட்டு தக்காளி வாங்கியிருக்கோம், பெங்களூர் தக்காளி இல்லை, நாட்டு தக்காளி ஒரு 3 கிலோ நாட்டு தக்காளி. இது சேர்க்கும்போது நல்ல ஒரு புளிப்பு இதுலேருந்தே வந்துடும். நம்ம தயிர் சேர்க்க போகிறதில்ல. புளிப்புக்கு வந்து தக்காளியும் லெமனும் மட்டும்தான். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி ரொம்ப சேர்க்க போகிறதில்ல, ஒரு 10 கிராம் மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். இந்த டைமில் நம்ம கரம் மசாலா சேர்த்துடலாம். கரம் மசாலா நான் எப்போவுமே அரைக்கிற இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் அதுதான். நான் எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம கடைசி அந்த சிக்கன் போடுற டைமில் சேர்ப்போம். இது போடும்போது நல்ல ஒரு வாசம் சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்த கரம் மசாலாவுடைய குவான்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் 20 கிராம், கிராம்பு 20 கிராம், பட்டை 40 கிராம் சேர்த்துருக்குறோம், ஜாதிக்காய் ஒரு 4 ஜாதிக்காய் சேர்த்துருக்குறோம், ஸ்டார் அனீஸ் ஒரு 10. இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து அரைச்சி கரம் மசாலா யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம இந்த டைமில் மல்லி இலை, புதினா இலை சேர்த்துடலாம். புதினா இலை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துருவோம். இது வந்து ஒரு 400 கிராம் புதினா இலை. மல்லி இலை ஒரு 1/2 கிலோ மல்லி இலை. கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவையும் இந்த டைமில் சேர்த்துருவோம். இது நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். மசாலா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு.
இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிடுறோம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நான் 1 மடங்கு சேர்க்குறேன். அரிசி எவ்வளோ எடுத்துக்கோமோ அதுக்கு 1 மடங்கு. குவான்டிட்டி கூட நம்ம தண்ணி அளவு வந்து கம்மியாக சேர்க்கணும். உப்பு ஏற்கனவே நம்ம வெங்காயம் வேகும்போது போட்டுருந்தோம். இப்போது ஒரு 3 கை உப்பு சேர்த்துடலாம். சிக்கன் சேர்க்கும்போது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான உப்பு அப்பவும் சேர்த்துடலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம மூடி விட்டு கொதிக்க விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், சைட்லேருந்து புகை வருது. இந்த டைமில் நம்ம திறந்து பார்த்துட்டு சிக்கனை ஆட் பண்ணிடலாம். திறக்கும் போது கேர்ஃபுல்லாக திறங்க, இல்லைன்னா ஆவி அடிச்சிடுவோம் கையில். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம சிக்கனை போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். 9 கிலோ சிக்கன் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். சிக்கன் சேர்த்துட்டோம். நல்லா கிண்டி விட்டுருவோம். சிக்கன் சேர்த்துட்டோம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற டைமில் நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுவோம். இதை மூடி வச்சிடும். மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். பயங்கர ஹீட்டு, அதனால தான் இன்றைக்கி லெமன் ஜூஸு. இன்றைக்கி நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு விமலா வந்திருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்டு இங்கே கொச்சியில் தான் இருக்காங்க. நான் இந்த மாதிரி ஹை குவான்டிட்டி பல்காக பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பண்ணுறது வந்து மெயினாக இந்த மாதிரி சர்ச் அந்த மாதிரி இதுக்கு தான் பண்ணுறதுனால ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்சுவலாக அவங்க ஜூஸ் குடிக்கும்போது நல்லாயிருக்கு. இந்த ஹீட்டில் பயங்கர வைக்க லெமன் ஜூஸ் சூப்பராக போட்டிருக்காங்க. இது போட்டது வந்து என்னோடய ஒய்ஃப் ஜெர்லின் தான். ஆனால் லெமன் ஜூஸ் எப்படி போடணுன்னு இன்னொரு வீடியோ வேணால் எடுத்துருவோம் ஒய்ஃப் வச்சு. சிக்கன் போட்டு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம திறந்து உப்பு உரைப்பெலாம் கரெக்டாகான்னு பார்ப்போம். திறந்துடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் போட்டு ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துருவோம். உப்பு உரைப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்ம ரைஸ் போடும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாகும். அதனால கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு உப்பு. மொத்தம் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 35 கிராம் கணக்கில் வச்சு நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா எப்போவுமே கரெக்டாக இருக்கும். அந்த அளவு கூடாது குறையாது. இந்த டைமில் நம்ம ரைஸை சேர்த்துடலாம். 8 கிலோ அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருவோம். ஒரு கிண்டி விட்டுட்டு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு, கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் தான், அதுக்கு மேலே மூடி வச்சு வேக வச்சுட்டாங்க. 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். இந்த நேரத்தில் நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிடுவோம். ஒரு 8 எலுமிச்சப்பழம்லேருந்து எடுத்த லெமன் ஜூஸ் அதை சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப கிண்ட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடும். கரெக்டாக 2 நிமிஷம். அதுக்கப்புறம் திருப்பி கிண்டிட்டு நம்ம தம் போட்டுடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து லைட்டாக கிண்டி விடுவோம். பாருங்கள், தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிண்டினோன்னா இல்லை ஃபுல்லாக ரைஸு பாதி வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ரைஸு வேகணும். தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணணும். நம்ம இன்னொரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் தம் போட்ட ஸ்டேஜ் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா ரைஸுக்கும் தண்ணிக்கும் லெவலாக இருக்குது. ரைஸும் தண்ணியும் இந்த டைமில் நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நெய் வேணும்னா நெய் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கணும். ஒரு 1/4 லிட்டர் நெய் நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷன் தான். அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே தம் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் நம்ம அப்படியே தம்மில் விட்டுட்டோம். வாங்க இப்போது தம் உடைச்சி பார்க்கலாம். திறந்துடலாம். தம் உடைப்போமா? சூப்பராக வந்துருக்கு பாருங்க. உதிரியாக சூப்பரான பிரியாணி. எல்லா சைட்லேருந்துமே தம்மை உடைச்சி விட்ருவோம்.
நல்ல உதிரியான ரைஸு பிரியாணி டேஸ்ட் பார்க்கலாம். வாங்க டேஸ்ட் பார்ப்போம். வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். நல்ல வாசம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு உரைப்பு, பிரியாணியோட ஃப்ளேவர், வாசம் எல்லாமே சூப்பராக இருக்குது. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சூப்பர் சாஃப்ட்டு, அருமையான டேஸ்ட்டு. இன்றைக்கி வந்து நம்ம மல்லிப்பொடி சேர்க்கல, தயிர் சேர்க்கல. உரைப்புக்கு வந்து வத்தல் பொடி, பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்துருக்குறோம். சீரக சம்பா ரைஸில் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இதே மெத்தடில் கம்மியான குவான்டிட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பசிக்குது, இருந்தாலும் அங்கே பிள்ளைங்க வந்து காத்துட்ருக்காங்க சாப்பாடுக்கு, அதனால் அங்கே போகலாம். நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் பசங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணது ஒரு நல்ல பழக்கம். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. பசங்க எல்லாருமே 2வது தடவையும் வந்து வாங்கினாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொச்சினில் இப்படி ஒரு பிரியாணி சாப்பிட்டது அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாருக்காவது உதவி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சந்தர்ப்பம் நம்மளுக்கு எப்போவுமே வராது. பசங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஸ்பான்சர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. காட் பிளஸ் யூ ஆல்.